கடவுள் மேல நமக்கு என்னதான் பக்தியும் நம்பிக்கையும் இருந்தாலும் நிறைய பேருக்கு நம்ம வேண்டுதல் நிறைவேறுமா நிறைவேறாதா, நல்ல நேரம் நமக்கு வருமா வராதா, இறைவன் நமக்கு ஆசிர்வாதம் கொடுப்பாரா மாட்டாரா, நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாரா மாட்டாரா அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்கும். அவருடைய அருள் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிற சந்தேகமும் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணும் பொழுதோ வேண்டுதலை வைக்கும் பொழுதோ மனமுருகி வேண்டும் பொழுது இந்த 4 விஷயங்கள் உங்கள் வாழ்வில் உங்கள் வீட்டில் நடந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டதாக தான் அர்த்தம். நம்ம வேண்டுதலை கூடிய விரைவில் கடவுள் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறதும் சுப சகுனமாகவே அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே தினமுமே சாமி கும்பிடும் வழக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சில பேர் பார்த்தோன்னா கஷ்டம் வந்ததுன்னா உடனே கோவிலுக்கு ஓடி போவாங்க. சில பேர் அன்றாடம் வீட்டில் பூஜை செய்யும் வழக்கமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உண்மையான பக்தி ஆழமான நம்பிக்கையோடு இறைவனை நம்ம கும்பிடுறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு கடவுள் நம்ம வேண்டுதலை கேட்கிறாரா, நம்ம வேண்டுதலை அவர் ஏற்றுக்கிட்டு அதை நிறைவேற்றி அருள் செய்வாரா அப்படிங்கிற கேள்வி மனதில் எழுந்துக்கிட்டு தான் இருக்கும். நமக்கு நல்ல நேரம் வருமா, நமக்கான அந்த நல்ல நேரத்தை இறைவன் கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி பலவிதமான தருணங்களில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த சந்தேகம் தீரணும் அப்படின்னா இந்த ஒரு 4 விஷயங்கள் நம் வாழ்வில் நடந்தது, அதுவும் குறிப்பாக இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கும் பொழுது நடக்குது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டதாக தான் எடுத்துக்கணும்.